சரோஜா. ஹலோ மைனி, எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன் சரோஜா. வேலையா இருக்கியோ? இல்ல மைனி, இப்ப நான் ஒரு வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன், சும்மா தான் உட்காந்துருக்கேன். மதியம் சாப்பிட்டேன், சரி சொத்த நேரம் படுப்பமேனு பெட்ரூமுக்கு வந்தேன். என்ன மைனி சொல்லுங்க. சரோஜா, அது பிள்ளைகளை மறு வீட்டுக்கு கூப்பிடலான்னு நினைக்கும். அதுக்கு என்ன மைனி, தாராளமா கூப்பிடுங்க. என்ன நீங்க கூப்பிடலையேன்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். கரெக்டா போன் பட்டிய. சரி சரோஜா, நாளைக்கே அவியல வர சொல்லிய மறு வீட்டுக்கு கூப்பிடியதுக்கு. மைனி, எதுக்கு அண்ணனை போட்டு அலைய விட்டுட்டு இருக்கிய? எங்க கார்ல நாளைக்கு காலையில அனுப்பி விடிய மைனி. இல்லம்மா சரோஜா, யாராவது கூப்பிடுறது தானே முறை. வேற வீட்டு கேட்டு கொடுத்துருந்தா என் தம்பியே போய் கூட்டிட்டு வாப்பான்னு சொல்லியிருப்பேன். இப்போ அவியல தானே எப்படினாலும் போக சொல்லணும். வேண்டாம் மைனி, எதுக்கு போட்டு அண்ணனை வீணா அலைய விட்டுட்டு இருக்கிய? நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். உங்க தம்பி அதை பத்தி நினைக்க மாட்டாவா கூப்பிடலையே நீ? என் பயல்களுக்கு இந்த முறையை பத்தியே தெரியாது. அதனால நாங்க எதுவும் வருத்தப்பட மாட்டோம் மைனி. நம்ம வீட்டுல கார் இருக்கு, நான் கார்ல காலையில அனுப்பி விடியே. நீங்க எத்தனை நாள் வேணாலும் விருந்துக்கு வச்சுட்டு மெதுவா அனுப்பி விடுங்க. சரி சரோஜா, மருமவே எத்தனை நாள் இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். மைனி, மருமவே வந்துட்டானே, நீ ரொம்ப போட்டு செலவு பண்ணிட்டு கிடக்காதங்க. என் மவே கஞ்சி குடுத்தா கூட குடிப்பான். அதனால உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சு கொடுங்க போதும். சரி சரோஜா, அதுக்காக நாங்க கஞ்சியே கொடுப்போம். எங்க வீட்டு மருமவே அவரு. எங்களால என்ன முடியுதோ அதை செய்வோம். சரி மைனி, சரி நாளைக்கு அனுப்பி விடியே. சரி சரோஜா, அப்ப போன வச்சிருட்டுமா? சரி மைனி, வைங்க. சரோஜா, யார்கிட்ட பேசிட்டு இருந்தா? முகமே அப்படியே பிரகாசமா இருக்கு. ரொம்ப தெரிஞ்சவியலோ? ஆமாங்க, ரொம்ப தெரிஞ்சவியதான். யாரு? வேற யாரு, உங்க அக்கா தான். எங்க அக்காவா? ஆமாங்க, உங்க அக்கா தான் போன் பண்ணாவ. பிள்ளைல மறு வீட்டுக்கு எப்ப அனுப்பி விடியாமான்னு கேட்டாவ. நான் நாளைக்கே அனுப்பி விட்டுறேன் மைனின்னு சொல்லியிருக்கேன். சரோஜா, மாறு வீட்டுக்கு எதுக்கு பிள்ளைகளை அனுப்பி விடணும்? எங்க அக்கா, மச்சான், ராக்காயி எல்லாரும் இங்க கூப்பிட்டு நம்ம விருந்து கொடுத்துடலாம்ல? ஏங்க, நீங்க சொல்லியது நல்லாதான் இருக்கு. ஆனா முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. மாறு வீட்டுக்கு இந்த பிள்ளைல அங்க போறதுதான் நல்லது. அந்த ஊர்ல உள்ளவங்கள எதிர்பார்ப்பாவல்ல. வேணும்னா அவிய எல்லாரையும் நம்ம இன்னொரு நாள் கூப்பிடுவோம். சரி சரோஜா. ஆமா, எப்போ அனுப்பி விட போறா? இன்னைக்கா இல்ல நாளைக்கா? இன்னைக்கு இல்லங்க, நாளைக்கு தான். நாளைக்கு காலையில அனுப்பி விடியன்னு சொல்லியிருக்கேன் உங்க அக்காட்ட. காலையில சாப்பிட்ட உடனே போங்கன்னு சொல்லலான்னு பாக்கேன். சரி சரோஜா. அப்புறம் சரோஜா, அவிய 2 பேரும் நாளைக்கு கிளம்பின உடனே நானும் வெளியே போலான்னு பாக்கேன். ஏன் நீங்களும் மறு வீட்டுக்கு போலான்னு பாக்குறீங்களோ? என்னது மறு வீட்டுக்கா? உங்க அம்மையே நம்ம கூட இருக்காவ, நம்ம எங்க மறு வீட்டுக்கு போறது? அப்படின்னா வேற எங்க பயணம் போறியே? ஒண்ணு இல்ல சரோஜா, பாண்டிச்சேரி ரெசார்ட்ல போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். எதுக்கு அங்க போய் ரெஸ்ட் எடுக்கணும்? வீட்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. பாண்டிச்சேரியில போய் பியாதி எடுக்க எதுக்கு? சரோஜா, இங்கன்னா ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அங்கன்னா அப்படி இல்ல, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. தனியா எனக்குன்னு ஒரு ரூம் போட்டு முழுமையா ரெஸ்ட் எடுக்க முடியும். முழுமையா ரெஸ்ட் எடுக்கணும் எப்படி? அது ஒண்ணும் இல்ல சரோஜா, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம மைண்ட் ஃப்ரீயா முழுமையா. ஏன் இந்த வீட்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு? இங்க நீ இருக்கா, உங்க அம்மா இருக்காவ, சூர்யா இருக்கா, அனு இருக்கா. அதை செய் இதை செய்யு ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டே இருப்பிய. இல்லனா ஏதாவது சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அதனால என்னால முழுமையா ரெஸ்ட் எடுக்கவே முடியாது சரோஜா. அதான் அங்க போயிட்டு வரேன்னு சொல்லியே. அப்படின்னா நீங்க பாண்டிச்சேரிக்கு போகக்கூடாது. ஏதாவது மலையில இருக்க கோகையில போய் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க. ஐயோ, சிங்கம் புலியெல்லாம் கடிச்சு விடும் சரோஜா, வேண்டாம். அங்கெல்லாம் பாதுகாப்பே இருக்காது. நான் பாதுகாப்பான இடத்துக்கு போலான்னு பாக்கேன். நம்ம ஹோட்டல்ல ரூம் இருக்கு, அங்க போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. இத விட்டுட்டு நீங்க அங்க தான் போவீங்களோ? சரோஜா, நம்ம ஹோட்டல் மத்தவங்களுக்கு நல்லா இருக்கும், நம்மளுக்கு அவ்வளவா செட் ஆகாது சரோஜா. நல்லா இருக்கு உங்க கதை. ஆமா, அப்படி என்னத்தை சாச்சிட்டு என்ன ரெஸ்ட் வேணும் உங்களுக்கு? அது நம்ம மகன் கல்யாணத்துக்காக அங்க எங்கேயும் அலைஞ்ச பத்தியா, உடம்பெல்லாம் புண்ணா வலிக்குது. மைண்டுக்கும் மனசுக்கும் ரெஸ்ட் தேவைப்படுது சரோஜா. அதான் அங்க போயிட்டு வரலான்னு பாக்கேன். இதுக்கு நீங்க ரெசார்ட்டுக்கு போக கூடாது, ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். வேணா டாக்டரை வர சொல்லி கூட்டிட்டு போய் சொல்லட்டுமா? சரோஜா, நான் என்ன பேஷண்டாவா இருக்கேன்? பேஷண்ட் மாதிரி தான் பேசிட்டு இருக்கிய. இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, கட்டில் இருக்கு, மெத்த இருக்கு, ஏசி இருக்கு. ஏதாவது கேட்டா கொண்டு தரக்கு வேலைக்கு ஆள் இருக்கு. இங்க உங்களால ரெஸ்ட் எடுக்க முடியாது, ரெசார்ட்ல போய் தான் எடுக்க முடியுங்கிறிய. வேற உங்களை என்ன சொல்றது? பேஷண்ட் தான் நினைக்க முடியும். இல்ல சரோஜா, அங்கெல்லாம் போயிட்டு வந்தா மனசு கொஞ்சம் அமைதியாகும். நீங்க எங்கேயும் போகக்கூடாது, இங்கே ரெஸ்ட் எடுங்க. இந்த ரூம் பக்கம் யாரும் போகக்கூடாதுன்னு நான் எழுதி ஒட்டிட்டு போறேன். போன் போடுங்க, யாராவது ஏதாவது கொண்டு தந்தாவன வாங்கி தின்னுட்டு அதனால படுத்துக்கிறங்க. எங்க பாண்டிச்சேரிக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு போனியே, சரி வராது சொல்லிவிட்டேன். சரோஜா, அங்கன்னா நல்லா இருக்கும். இங்க ரெஸ்ட் எடுத்து என்ன பிரயோஜனம்? அங்க போன மட்டும் என்ன பிரயோஜனம்? உங்க பேச்சு ஒண்ணும் சரியில்லையே. சரோஜா, அது என்னோட நண்பர்கள். ஓஹோ, அதனால தான் அங்க போறீங்களோ? இப்ப தெரியுது பாண்டிச்சேரிக்கு எதுக்கு போறியே நீ. அங்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டுல தான் இருக்கணும். பாண்டிச்சேரிக்கு
போயிட்டு வரவள பாண்டிச்சேரிக்கு. ஏன்னா ரூம்ல பட்டு ரெஸ்ட் எடுங்க, இல்லைன்னா போய் வேலை பாருங்க. நான் போய் நம்ம மகன்கிட்ட மருமகிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். ச்சே, எப்ப பாரு என் ட்ரிப்பை கேன்சல் பண்ணி விட்டுறியாலே. அவனும் வேற ஓயாம அங்க வா இங்க வான்னு கேட்டுட்டே இருக்கானுவ. கல்யாணம் முடிஞ்சதுக்கு ஒரு பார்ட்டி வைக்க முடியல. அங்கன்னா எல்லா வசதிகளும் இருக்குன்னு அங்க போலான்னு பார்த்தேன். இவ இப்படி சொல்றாலே எப்படி போறது? இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது. பேசாம நம்ம ஹோட்டல்லே ரூமை புக் பண்ணிடுவோம். ஸ்டெல்லா, ஏ ஸ்டெல்லா. எஸ் மேடம். அம்மா, நான் சொன்ன ஒர்க் எல்லாம் முடிச்சியா இல்லையா? ஒர்க் போயிட்டே இருக்கு மேடம். அப்படியே பயணம் பெறாம ஒழுங்கா முடி. ஓகே மேடம். நீ போயிட்டு என் மோனையும் மருமகளையும் வர சொல்லு. ஓகே மேடம். மேடம், பெரியய்யாவா சின்னையாவா மேடம்? என் மகன் சந்துருவையும் மூக்கையும் வர சொல்லு. ஓ, சின்னையாவா? ஓகே மேடம். இவ வேற ஒருத்தி ஐயா கொய்யானிக்கிட்டு எல்லாரையும் இந்த நெட்ட மாதிரி வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு போனா ஆளே காணோம். அப்படி என்னதான் பண்ணுவாளோ? நான் சொத்த நேரம் ரெஸ்ட் எடுக்கேன்னு அந்த ஆளை ஒளிஞ்சு வீட்டுக்கு ஓடிடுவா. வர வர ஒழுங்கா வேலை செஞ்ச மாதிரி இல்ல. மேடம், சின்னையா வரேன்னு சொன்னாங்க மேடம். மூக்கைட்ட சொன்னியா? சின்னம்மா ரூம்ல இல்ல மேடம். அவங்க வேற ரூம்ல இருக்காங்களாம். என்னது, வேற ரூம்ல இருக்கற? எஸ் மேடம், அப்படிதான் சின்னையா சொன்னாரு. அப்ப நீ அவட்ட சொல்லலையோ? இல்ல மேடம், சொல்லல. இனி போய் தேடி பார்த்து சொல்லிட்டு வரேன் மேடம். சோ கடவுளே, அப்படியே அவன் எங்க இருக்கான்னு பார்த்து சொல்லிட்டு வந்து தொலை வேண்டியதானே. என்னைய தேடி வந்து என்கிட்ட சொல்லிட்டு திரும்ப போறாளாம். தேதிதான் இருக்கு. ஆமா, அவன் எதுக்கு அவன் ரூம்ல இல்லாம வேற ரூம்ல இருக்கா? என்ன நடக்குனே தெரியலையே. இதுக்குதான் 2 ரூம் போட்டு வீடு கட்டணுங்கிறது. பெருசா வீடு கட்டினாலே என்ன நடக்கு ஏது நடக்குன்னு ஒண்ணும் தெரியாது. ஆளுக்கு ஒரு மூலையில போய் இருந்துக்கிட்டியாம எங்க இருக்காம யார் இருக்கான்னு ஒண்ணும் தெரியல. இத முதல்ல அவன்கிட்ட கேட்டு சரி பண்ணணும். என்னம்மா வர சொன்னீங்களா? ஆமாப்பா, உட்காருங்க 2 பேரும். உங்க 2 பேர்ட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. சரிம்மா. முக்காய்மா, நம்ம வீடு நல்லா பிடிச்சிருக்கா பூ? ரொம்ப பிடிச்சிருக்கே. இவ்வளவு பெரிய வீடெல்லாம் நான் சினிமால தான் பார்த்திருக்கேன். இப்பதான் மாதம் வரையா நேர்ல பாக்கேன். அது வந்து வீட்டுக்குள்ள நான் இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ச்சே, இவ்வளோலாம் கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு நம்ம உயிரை தான் வாங்குறாவ. ஓட்டு வீட்டுல கடந்தவளுக்குலாம் இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல. பிறவு இப்படிதான் பேசுவா. இவளை என்னைக்கு இந்த வீட்டை விட்டு துரத்துறமோ அன்னைக்கு தான் நான் நிம்மதியா இருக்க முடியும். மூக்காய்மா, இந்த வீடு வா வீடு பூ. இந்த வீட்டோட மர்மவாணி. இந்த வீடே உனக்கு தான் பூ. எங்கனால போகலாம் வரலாம், கொண்டாட்டமா நீ வாழலாம். சரிங்க. மாடு கேட்டதே வாங்கிட்டீங்களா? என்னது மாடா? ஆமா மாமா, நான் மாடு கேட்டனே அத்தை வாங்கிடாதேன்னு சொல்லியிருக்காவ. அம்மா, மாடு என்ன காரா இல்ல பைக்கா? இவ கேட்டதுக்கெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கீங்க. சந்துரு, மூக்காய ஆசைப்பட்டு கேட்டப்பாதான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். அப்படியா? மாட்டை வாங்கிட்டு வந்து இந்த நடு வீட்டுக்குள்ள கேட்டுங்க. சாணி போடும், வீடே நல்ல வாசனையா இருக்கும். மாமா, நாடு வீட்டுக்குள்ள கேட்டாண்டா. நம்ம வீட்ல சைடுல இருக்குல்ல, அந்த செட்ல தான் கேட்ட பாரு மாமா. அது கோர் செட்டு. அங்க கொண்டு போய் மாடு கட்டுவாப்ல. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? சந்துரு, மூக்காய்க்கு அது கார் செட்டுன்னு தெரியாது பூ. அதுக்கு தனியா செட்டு போட்டு கொடுப்பேன் அம்மா. மூக்காய்மா, உனக்கு மாடு கட்ட செட்டு தானே வேணும், நான் போட்டு தரேன் பூ. சாரியத்தை நல்லா அழகா பாட்டுதாங்க. மாடு நல்லா சுத்தமாவும் சுகாதாரமாவும் இருக்கணும்ல. அப்படின்னா பெட்ல தான் படுக்க வைக்கணும். அது பெட்ல எல்லாம் படுக்காது மாமா. வீட்டுக்கு பின்னாடி ஒரு கொட்டை போட்டாலே போதும். மூக்காயி, நான் பண்ணி தரேன் பூ. சாரியத்தை மாடு எப்போ வரும்? மாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் பூ. 2 நாளையில வந்துரும். 2 நாள் ஆகுமா? சாரியத்தை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுது, உங்க 2 பேரையும் கூப்பிட்டேன். மூக்காய் அம்மா போன் போட்டா உங்களை மறு வீட்டுக்கு வர சொன்னாவ. ஏய சந்துரு, நாளைக்கு மூக்காயை கூட்டிட்டு மறு வீட்டுக்கு போயிட்டு வந்துரு. என்னது மறு வீட்டுக்கா? அதெல்லாம் என்னால போக முடியாதுமா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. மறு வீடுங்கிறது ஒரு சம்பிரதாயம். அதுக்கு போய் அவனாதான் ரொம்ப நல்லது. சரிம்மா, அப்ப இவ்வளவு மட்டும் போயிட்டு வர சொல்லுங்க, நான் போல. சின்ன பையன் விவரமே இருக்க மாட்டேங்குது. சந்துரு, 2 பேரும் தான் போனப்பா மறு வீடுன்னா. அவளை மட்டும் தனியா எப்படி அனுப்ப முடியும்? நீ தான் கூட்டிட்டு போன, அப்பதான் நல்லது. என்னால போக முடியாதுமா. நாளைக்கு அப்படி என்ன வேலை உனக்கு இருக்கு? அப்படியே ஏதாவது வேலை இருந்தாலும் அண்ணன் பாத்துக்கிடுவான். நீ மூக்காயை கூட்டிட்டு மறு வீட்டுக்கு போப்பா, அதான் உன் வேலை நாளைக்கு. 2 பேரும் காலையிலே ரெடி ஆகிருங்க, சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடணும். அம்மா, என்னால போக முடியாதுமா. நான் வெளியே போறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. மறு வீட்டுக்கு இவ்வளவு போயிட்டு வர சொல்லுங்க. இல்லையா நீங்க கூட்டிட்டு போங்க. நான் எப்படி கூட்டிட்டு போக முடியும்? சந்துரு, நீ தானே அவளுக்கு புருஷன். புருஷன் தான் பொண்டாட்டி கூட்டிட்டு போகணும் பூ. ஆமா மாமா, புருஷன் பொண்டாட்டி 2 பேர் சேர்ந்து தான் மாறு வீட்டுக்கு போகணும். நான் தனியாவும் போக கூடாது, அத்தை
என்னாலாம் முடியாது. இங்க பா சந்திரு, நாளை காலையில ரெடி ஆவியா சொல்லிவிட்டேன். மார் வீட்டுக்கு 2 பேரும் வருவாவேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன். போயே ஆவணும். மைனி எத்தனை நாள் இருக்க சொல்லியாவளோ அங்க இருந்துட்டு வாங்க. புரியுதா? அத்தை 2 நாள்ல மாடு வந்துறல, நான் 2 நாள்ல வந்துறேன். சரிம்மா பரவாயில்ல. அம்மா எத்தனை நாள் இருக்க சொல்லியாவளோ இருந்துட்டு வா. அது வரைக்கும் நாங்க பாத்துக்கிடியோம். சரிங்க அத்தை. நான் வரும்போது என் ஃப்ரெண்ட் சாமியை கூட்டிட்டு வந்துறேன். அவ எதுக்கு? சாமிக்கு வேலை கிடைச்சிருக்கலாம், அதுக்குதான். அம்மா என்னம்மா இதெல்லாம்? ஆமா சந்திரு, அவளுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கல, அந்த கூட்டிட்டு வந்துருங்க. என்கிட்ட சொல்லாம என்னென்னமோ பண்றீங்க. ஆமா, நீங்க 2 பேரும் என்ன தனித்தனி ரூம்ல இருக்கீங்களா? ஸ்டெல்லா வந்து சொன்னா அப்படிலாம் இருக்க கூடாது. 2 பேரும் ஒரே ரூம்ல தான் இருக்கணும், சரியா? சரி அத்தை. மாமா தான் வெக்கபடியாவ. என்ன சந்திரு வெக்கப்படுறியா? இதுல என்ன வெக்கம்? கல்யாணம் எதுக்கு பண்ணி வச்சிருக்கு? 2 பேரும் என்ன ஒரே ரூம்ல தான் இருக்கணும். என்னப்பா புரியுதா? சந்திரு எங்க இவ்வளவு அவசரமா ஓடியா? மாமாக்கு ஏதாவது வேலை இருக்கத்தே. அவியலுக்கு நீ ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் வெக்கபடியாவ, அவ்வளவுதான். சீக்கிரமே சரியா வந்துடத்தே. சரிம்மா சரி. அஸ்வின், எங்க அம்மா கிட்ட எவ்வளவோ நான் சொன்னேன்டா, மறு வீட்டுக்கு போக மாட்டேன்னு. திரும்ப திரும்ப போயே ஆகணும்னு சொல்றாங்கடா. எரிச்சலா வருதுடா அவளை கூட்டிட்டு மறு வீட்டுக்கு போறது. ஏலே, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டால மறு வீட்டுக்கு போனா? என்னமோ அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் சொன்ன மாதிரி இவ்வளவு கஷ்டப்படியா? எனக்கு தான் அவளுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்லடா. அம்மா தான் இப்படி பண்றாங்க. நீ ஏன்டா இப்படி பேசுற? ஏலே, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். உனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இனி அவ என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடந்துதான் ஆகணும். இதுக்கு மேல இதுல மாற்றமே கிடையாது. எனக்கு பிடிக்கல அஸ்வின். அவ எங்க வீட்டுல கூட இருக்கதே எனக்கு பிடிக்கல. இதுல மறு வீட்டுக்கு வேற போகணுமா? அந்த வீட்டுக்கு போறதுக்கும் எனக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு இவ்வளவு பார்த்தாலே எரிச்சலா வருது. சரியான பட்டிக்காடு. உனக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுமா? என்னல? இந்த பட்டிக்காடு இப்போ வீட்டுல மாடு வேற வாங்க போதான். யார் வீட்ல? எங்க வீட்டுல தான்டா மாடு வாங்கி வளர்க்க போறாங்களாம். அப்படியா? ஆமாண்டா, அவ புத்தி மாறவே இல்லை. அவங்க வீட்டுல தான் மாடு மேய்ச்சிட்டு இருந்தா. இப்போ இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வந்த பிறவும் மாடு மேய்க்க போறாளாம். வந்த உடனே மாடு வாங்க சொல்லியிருக்காடா. எனக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. என்கிட்ட எதுவுமே சொல்லாமலே எங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கா. எங்க அம்மாவும் மாடு வாங்கி தாரேன்னு சொல்லிட்டாங்க. 2 நாள்ல மாடு வேற வந்து நிக்க போதான் எங்க வீட்டுல. எரிச்சலா வருதுடா இவ பண்றதெல்லாம். இவ்வளவு அழகா இருக்கு எங்க வீடு. அந்த வீட்டு பக்கத்துல ஒரு மாட்டு கொட்டை. நினைச்சு பார்க்கவே நல்லா இல்ல. வாங்குறது தான் வாங்குறாங்க. வேற எங்கேயாவது வாங்கி வளர்க்க வேண்டியதானே? இவ்வளவு அந்த ஆளு ஒளிஞ்சு போயிருவா, எனக்கும் நிம்மதியா இருக்கும். எங்க வீட்டு பின்னாடி தான் மாடு வளர்க்க போறாங்களாம். ஒரே சாணி நாத்தமா இருக்கும். கொசு வேற வரும். எனக்கு எதுவுமே பிடிக்கல அஸ்வின். ஏலே, மாட்டு பால் சூப்பரா இருக்கும்ல. டேய், நான் என் பிரச்சனையே சொல்லிட்டு இருக்கேன்டா. நீ என்னடான்னா மாட்டுப்பால் நல்லா இருக்கும், ஆட்டுப்பால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு பிடிக்கல அஸ்வின். பிடிக்கலனா பிடிக்காதல. அது இல்ல அஸ்வின், மாடு வாங்குறது பிடிக்கல, மறு வீட்டுக்கு போறது எனக்கு பிடிக்கல. அவளுக்காக இதெல்லாம் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலடா. பெத்த பிள்ளையோட மனசுல என்ன இருக்குன்னு எங்க அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க. மர்மம் கேட்ட உடனே அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் அவ? நேத்து வந்தவ. என்னையெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாங்கடா. அவ கேட்ட உடனே எல்லாம் செய்யறாங்க, தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. உடனே மாறு வீட்டுக்கு போக இஷ்டம் இல்லைன்னு சொல்றேன், கண்டிப்பா போய் ஆகணும்னு சொல்றாங்க. திரும்ப திரும்ப நானும் போக மாட்டேன்னு சொல்றேன். எங்க அம்மா மிரட்டுறாங்கடா, போய் தான் ஆகணும்னு சொல்றாங்க. ஏலே, உங்க அம்மா சொல்றது கேளல. பேர சொத்துல ஒரு பைசா கூட தர மாட்டாவே. சொத்து இதை வச்சுதான்டா நீ மிரட்டுறாங்க. அதுக்காக தான் அவ கழுத்துல எல்லாம் தாலியை கட்டி தொலைஞ்சேன். இல்லைன்னா அவ கழுத்துல எல்லாம் யார் தாலி கட்டுவா? எனக்கு எங்கேயாவது கொஞ்சமாவது அவ பொருத்தமா இருக்காளடா. சரியான பட்டிக்காடு. சீக்கிரமா அவளை எங்க வீட்டை விட்டு துரத்துறேன். அப்பதான் நான் அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்.